அர்ஜுன் தியாகராஜனை கம்பேர் பண்ணும்போது நாக சைதன்யா நாகார்ஜுனா குடும்பம் நாகார்ஜுனாவுடைய பரம்பரை அப்படி அப்படிங்கும்போது சொத்து பத்து அப்படின்னு ஒரு 500-600 கோடியினுடைய அதிபதிகள் தான் அவங்க எல்லாம். அப்புறம் ஒரு கட்டத்தில் கட்டிடும்போது அந்த பையனை கல்யாணம் பண்ணுற முடிவு தான். ஆரம்பத்தில் வந்து அது நாகார்ஜுனா வந்து அதற்கு கொஞ்சம் உடன்படலை. சமந்தா பொறுத்தளவு என்னன்னா, நாகசதேவனை கல்யாணம் பண்ண பிறகு தான் பட்டு கவர்ச்சியாக அந்த மாதிரி படங்களில் வந்து நிறையா நடிக்க ஆரம்பிச்சிரு. இது மன ரீதியாக வந்து என்னென்னா நாகசைதன்யா வந்து இப்போ அந்த கேள்விக்கு போச்சும்போது நான் துரோகம்லாம் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் அது சொல்லுது. அதாவது முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படின்ற ஒரு இது வந்து இன்றைக்கி அந்த பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். அது ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். துரோகம்ன்றது நீங்கள் இதை விட என்ன துரோகம் இருக்க முடியும்? ஒரு 4 பெரியவங்களை உட்காந்து பேச வச்சு அவங்க மூலியமாக ஒரு பஞ்சாயத்து பண்ணி வாழ்க்கையை தொடருங்க அப்படின்ற மாதிரி நல்லபடியாக பேசக்கூடிய பெரிய ஆட்கள் இருப்பாங்க. அதுக்குண்டான பொண்ணு தரப்பும் சரி மாப்பிள்ளை தரப்பும் சரி அதெல்லாம் வந்து நடுத்தர குடும்பத்தில் சாதாரண குடும்பத்தில் இருக்குது. இது என்னென்னா ஒரு பிரபல குடும்பங்களில் வந்து எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு இல்லையா? அப்போ நீங்கள் அதனால தான் இப்போ வந்து தியாகராஜ பையன் அர்ஜுன் தியாகராஜன் வந்து மீண்டும் வந்து அப்ரோச் பட்டிருக்கார். அவரும் கல்யாணம் ஆனவர் தான், என்னன்னு தெரியல. இருந்தவர்கள் கூடுறதில் நமக்கு சந்தோஷம்தான். ஆனால் கூடக்கூடிய எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் அவங்க ஏற்படுத்திக்கிற மாட்டாங்க. பிரபலங்களுக்குரிய பிரச்சனையே தான். ரியல் ஒன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம கூட நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் திரு பரமேஸ்வரன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. வாங்க அவர் கூட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், சமந்தா அப்படிங்கிற ஒரு நடிகை வந்து சமீப காலமாக சினிமாவில் வந்து எங்கேயுமே வந்து தென்படலை. அவங்க ஒரு ஃபீல்ட் அவுட் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் அவங்கள பற்றின விஷயங்கள் பேச்சுங்க அப்படிங்கிறது வந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது தொடர்ந்து. இப்போ சமீபத்தில் கூட அவங்கள பற்றின ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம் வந்து சமூக வலைதளங்களில் வந்து பகிர்ந்துட்டுருக்கு. இது என்ன, அதோட பின் நிலவரம் வந்து என்னன்னு விவரிக்க முடியுமா சார்? பின்னணி முன்னணி எல்லா அணியும் பார்த்தீங்கன்னா, சமந்தா வந்து தமிழில் வந்து பானா காத்தாடின்னு ஒரு படத்தில் தான் அறிமுகம். சத்யஜோதி ஃபிலிம்ஸு தியாகராஜன் தான் தயாரிப்பு. அந்த படத்தில் அறிமுகமானது முரளியுடைய பையன் அதில் தான் அறிமுகமானார். அதற்கு பிறகு அந்த படம் ஷூட்டிங் முடிகிற கண்டிஷனில் தான் வந்து சத்யஜோதி தியாகராஜனுடைய பையன் வந்து அர்ஜுன் தியாகராஜன் அவர் சமந்தாவை ரொம்ப தீவிரமாக லவ் பண்ணார். அதன் பிறகு கல்யாணம் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் தீவிரமான காதலாகி கல்யாணம் பண்ணுற ஸ்டேஜுக்கு போச்சு. அதற்கு பிறகு அந்த பொண்ணுக்கு தமிழில் அவ்வளவா இல்லாமல் தெலுங்கு பக்கம், தெலுங்கில் மார்க்கெட்டு, அதனுடைய நடிப்பு பெர்ஃபார்மன்ஸு, அவனுடைய முகமைப்பு, அவன் நல்ல துடுக்கான ஒரு இது, அதில் வந்து தெலுங்குகளில் வாய்ப்புகள் வரிசையாக குமிஞ்சோன்னா தெலுங்கு பக்கம் அப்படியே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுச்சு. அப்புறம் அதற்கு தெலுங்கில் ஹிட் ஆனதுக்கு பிறகு தான் அதற்கு பிறகு தமிழில் வந்து விஜய் கூட படங்கள் நடித்தது. இன்னும் தமிழ்லையும் வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக அதுக்குன்னு ஒரு மார்க்கெட்டு தெரி மெர்சல் அப்படி இப்படின்னா ஒரு தமிழில் வந்து ஒரு ஸ்டாண்டர்டான பெரிய ஹீரோயின் அந்தஸ்துக்கு நடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அப்போது தெலுங்குனுடைய மிகப்பெரிய குடும்பம், தெலுங்கு சினிமாவின் மிகப்பெரிய குடும்பம் வந்து நாகார்ஜுனா, வெங்கடேஷ், என்டிஆர் குடும்பம். இந்த 3 குடும்பம் தான் சிரஞ்சீவி குடும்பம். இந்த 4 குடும்பம் தான் அங்கே டாமினேட்டு. அதுதான் நாகார்ஜுனான்றது சீனியர் நடிக்கிறவர். அவருடைய பையன் சைதன்யா. அதில் நடக்கும்போது தான் சைதன்யாவை வந்து லவ் பண்ணி, ஏன்னா அர்ஜுன் தியாகராஜனை கம்பேர் பண்ணும்போது சைதன்யா நாகார்ஜுனா குடும்பம் நாகார்ஜுனாவுடைய பரம்பரை அப்படி இப்படிங்கும்போது சொத்து பத்து அப்படின்னு ஒரு 500-600 கோடியினுடைய அதிபதிகள் தான் அவங்க எல்லாம். அப்படிங்கும்போது சைதன்யாவை கல்யாணம் தீவிரமாக காதலிச்சு ஒரே ஒரு படம் அந்த பையன் வந்து அந்த சமந்தாவோட நடித்தாப்புல. அப்புறம் ஒரு கட்டத்தில் கட்டிடும்போது அந்த பையனை கல்யாணம் பண்ணுற முடிவுக்கு தான். ஆரம்பத்தில் வந்து அது நாகார்ஜுனா வந்து அதற்கு கொஞ்சம் உடன்படலை அந்த காதலை. இருந்தாலும் சரி பையன்கிட்ட கல்யாணம் பண்ணிட்டார். பண்ணி ஒரு 3 6 மாதம் வரைக்கும் கொஞ்சம்
சந்தோஷமாக போய்கிட்டு இருந்தது லைஃபு. பொதுவாக பார்த்தீங்கன்னா தம்பி, ஒரு சினிமா ஹீரோயின் அப்படின்னா ஒரு ஹீரோவையோ ஒரு கேமராமேனையோ ஒரு தயாரிப்பாளரையோ கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அந்த கணவர்கள் வந்து மனைவி நடிக்கிறதுக்கு அனுமதிப்பாங்க. அதற்கு பிறகு கல்யாணத்திற்கு முன்னால் வந்து நீங்கள் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் நடிச்சிருக்கலாம், கிளாமர் ஓவர் கிளாமர் காட்டியிருக்கலாம். கல்யாணத்துக்கு பிறகுன்னு வரும்போது கணவர்களுடைய பெருந்தன்மையில் வந்து நடிப்பாங்க, நடிக்கிறதுக்கு அனுமதி கொடுப்பாங்க, நடிப்பாங்க. ஒரு கேரக்டர் ரோல், ஒரு அம்மா கேரக்டர், ஒரு அம்மா சின்ன குழந்தைக்கு அம்மா, ஒரு அக்கா கேரக்டர் சிஸ்டரு, ஹீரோயினுக்கு பெரிய அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கு சப்போர்ட்டா அப்படின்ற மாதிரி கேரக்டரை ரோல் பண்ணுவாங்க. கூடுமான வரையில் வந்து ஆபாசமாகவோ ரொம்ப ஒவ்வொரு அந்த மாதிரி விஷயங்களை வந்து தவிர்த்துருவாங்க. இதுதான் வந்து சினிமா நடைமுறை. ஆனால் சமந்தா பொறுத்தளவு என்னென்னா, நாகசதேவனை கல்யாணம் பண்ண பிறகு தான் பட்டுக்கவர்ச்சியாக அந்த மாதிரி படங்களில் வந்து நிறையா நடிக்க ஆரம்பிச்சிடும். இது மன ரீதியாக வந்து என்னென்னா, நாகசைதன்யா வந்து ஒரு மன ரீதியாக வந்து ஒரு வேதனைக்குள்ளான விஷயம் தான். அவங்களும் இந்த சினிமா ஃபீல்டு சைடு இருக்கிற ஒரு குடும்பம் தானுங்களே. அவங்களுக்கு தெரியும்ல வர்ற எந்த மாதிரியான கேரக்டர்ஸ், எந்த மாதிரியான கதாபாத்திரங்கள் வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நடிக்க முடியும். அந்த மாதிரிலாம் கிடையாது. அந்த மாதிரி வர்றவனை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணுறது தானே உங்களுடைய சாமர்த்தியம், உங்களுடைய திறமை வந்து அதில் தானே இருக்குது. ஏன் நல்ல நடிக்கிற டைரக்டர், நல்ல நடிக்கக்கூடிய ஸ்கோப் உள்ள ஸ்கிரிப்ட் உள்ள டைரக்டர் இல்லாமல் இருக்கான். எல்லா பேரும் வர்றவன் பூரா வந்து அப்படியே வர்றான். அப்படி கிடையாது. நீங்கள் பொதுவாக ஒரு நடிகர் அப்படின்னால நடிகர் வந்து 1000 தப்பு பண்ணுவான். வந்து ஒரு கல்யாணத்துக்கு முன்னாலும் சரி பின்னாலேயும் சரி பல நடிகைகளோட தொடர்பு, உல்லாசம், போக்குவரத்து, அப்புறம் டிஸ்கஷன், இப்போ பலவித ரூபங்களில் வந்து அவங்க நாட்டில் வாங்கிவிங்க. ஆனால் அவனை பொறுத்தளவு, ஒரு ஹீரோவை பொறுத்தளவு தனக்கு ராய்த்த மனைவி சுத்தபத்தமாக இருக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு எல்லா ஆண்களுக்குண்டான ஒரு அந்த மனப்பான்மை தானே ஹீரோவுக்கு இருக்கும். இப்போ புது வெளிகளில் இப்போ பொது சமூகத்துன்னு எடுத்துக்கிறோமே, ஹீரோ சினிமா இல்லாமல் நாடகம் அப்படிலாம் விட்டுருங்க. பொதுவாக ஒரு ஆண் வந்து ஒரு கல்யாணம் பண்ணிட்டான் அப்படின்னா அவள் அந்த மனைவி வந்து தனக்கு மட்டும்தான் சொந்தமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவன் தானே ஒரு அந்த ஆண்களுடைய 98% ஆண்களுடைய குணம் தானே தம்பி. ரைட்டுங்களா? அப்போ மனைவி வந்து நமக்கு மட்டும் இருக்கணும் அப்படின்னு நீ என்ன வேணாலும் மெய்வா. இப்போ நான் வந்து அப்புறம் எனக்கு வாட்சம் வந்து வந்தவன் மட்டும் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறதுல வந்து எல்லா ஆண்கள் நினைக்கிற மாதிரி சினிமா ஹீரோ நினைப்பான். அதனால தான் பெரும்பாலான ஹீரோக்கள் வந்து சினிமா சம்பந்தம் இல்லாத பெண்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்கள வெளியில் வந்து தலைகட்ட விடாமல் பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு அந்த மாதிரி ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்கல்ல. அந்த மாதிரி நடிக்கலாம். நீங்கள் நடிக்கிறதுக்கு உங்களை வந்து தடுக்கலாவேன், நடிக்கிறதுக்கு தடுக்கலை. ஆனால் நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கிற அது வந்து விதம் இருக்குல்ல, ரைட்டுங்களா? நீங்கள் கல்யாணத்துக்கு முன்னால் என்ன வேணாலும் பண்ணிக்கங்க. என்ன இந்த எல்லா விதமான கேரக்டர்லையும் வந்து நீங்கள் நடிங்க, எப்படி வேணாலும் எக்ஸ்போஸ் ஆகுங்க. கல்யாணத்துக்கு பிறகு ஒரு மாபெரும் ஒரு பாரம்பரியம் உள்ள குடும்பம், ஒரு மிகப்பெரிய சொத்துக்கு உண்டான விஷயங்கள் இருக்கு இல்லையா? ஒரு முன்னொரு நீங்கள் அப்படின்னா நீங்கள் சத்யஜோதி தியாகராஜன் பையனில் கல்யாணம் பண்ணியிருக்கணும். அறிமுகப்படுத்தினவன் வந்து அவர் தானே சத்யஜோதி தியாகராஜ பையன், அவர் அர்ஜுன் தியாகராஜன். அப்போ அவரை நீங்கள் வந்து நம்ம நாகசேதினாவிற்கு செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணுறீங்களா? அந்த பையன் பார்த்தீங்கன்னா உண்மையில வந்து ஒரு மாதிரியான அப்பாவிய குணமாக முகத்தை பார்த்தாலே தான் இருக்கும். ரொம்ப ரஃப் அண்ட் டப்பாவான ஆளும் கிடையாது. எதுக்கு எப்படி சொல்ல வரோன்னா, ஒரு தயாரிப்பாளர் வந்து தெலுங்கில் இப்போ வந்து மிகப்பெரிய தயாரிப்பாளர். அவர் வந்து எனக்கு வந்து ஒரு 16 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் அப்போ வந்து 60-70 படங்களுக்கு மேலே தெலுங்கு படங்கள் வந்து மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் படங்களில் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ண வகையில் இங்கே உள்ள ஒரு தமிழ் தயாரிப்பாளர் வந்து எனக்கு ஒரு நெருக்கமானவர். அப்போ இவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது சொன்னேன், ஆனால் அந்த மாதிரி தெலுங்கு சினிமா பற்றி சாரம் ஏதாவது நியூஸு கான்டாக்ட் நம்பர் இருந்தால் கொடுங்கண்ணே அப்படின்ட்டு. அப்போ வந்து அவர் ஒரு நம்பர் கொடுத்துருந்தார். அப்போ சினிமா வந்து கிட்டத்தட்ட 60-70 படங்களுக்கு மேலே விநியோகம் பண்ணி தயாரிக்கிற அளவுக்கு பெரிய அங்கே உள்ள என்டிஆர் குடும்பம்ட்டு தான் டாமினேட்டான குடும்பம் அங்கே சினிமாவில். அவங்களையே வந்து எதிர்த்து நிற்கக்கூடிய தில்லு உள்ளவர் அவர். அப்போ அவரை வந்து நான் இப்போ வாரத்துக்கு ஒரு முறை 10 நாள் இருக்கு. அப்போ இவர்கிட்ட கூட கேட்பேன், ஆனால் அவர் தெலுங்குனா தமிழ்லாம் பேசுவார்ல அப்படிமா. தமிழ் நல்லா பேசுவாருங்க, பேசுங்கண்ணே அப்படிம்பார்.
அப்போ அறிமுகமானார் அவர், அந்த தயாரிப்பாளர், அப்போ விநியோகஸ்தர் அவர். அப்போ அடிக்கடி பேசுவேன், வாரத்தில் ஒரு நாளோ இல்லை ஒரு 10 நாளைக்கு ஒருக்கா அவர்கிட்ட பேசிக்கிடுவோம். சில தெலுங்கு சினிமா செய்திகள், தெலுங்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை பார்த்துக்குறோம். அதை வந்து நம்ம தமிழுக்கு பண்ணுவோம்னு வைங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த தயாரிப்பாளர் வந்து நான் பார்த்ததே இல்லை. இப்போ அந்த தயாரிப்பாளர் வந்து மிகப்பெரிய ஜாம்பவான் ஆகிட்டார். விநியோகஸ்தராக இருந்தவர் இப்போ தயாரிப்பாளராக ஜாம்பவான் ஆகிட்டார்னு வைங்க. அப்போ அவர்கிட்ட வந்து 15 நாடுகள் நல்லா பழகுவார். அப்போது சமந்தா விஷயங்கள் வந்து சமந்தாவுக்கும் நாகசைதன்யாவுக்கும் ஒரு 6-7 மாதங்கள்லேயே வந்து மனக்கசப்பாகி ஒரு செய்தி அரசல் பரசலாக வருது. அப்போது ஒரு செய்தியை வந்து நான் பண்ணுறேன். விரைவில் வந்து நாகசைதன்யாவுக்கும் சமந்தாவுக்கு உண்டான விரிசல் அதிகமாகி விவாகரத்து வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சமந்தா அவங்களுடைய நடவடிக்கைகள் வந்து அந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு. அவனை வந்து அந்த பையனை வந்து மன ரீதியாக ஹட் பண்ணி அப்படின்ற மாதிரி. அப்போது அந்த தயாரிப்பாளர் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னார், இது வந்து வெளியில் சொல்கிறதுக்கே பெரிய வெட்கக்கேடுங்க. ஒரு கணவன் வந்து மனைவிட்ட அதாவது மனசு விட்டு பேசுகிற விஷயங்கள், அவளுக்கு பிடித்த விஷயங்கள், இவருக்கு கணவனுக்கு பிடித்த விஷயத்தை மனைவி செய்கிறது, மனைவிக்கு பிடித்த விஷயங்களை வெளியில் கூட்டு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்ன்றது இதில் ஒரு பொதுவாக இயல்பாக நடக்கக்கூடிய விஷயம். அதை வந்து அதில் முன்ன பின்ன இருக்கும். சில மனைவி ஆசைப்படுறத சில நேரம் செய்ய முடியாது, கணவன் ஆசைப்பட செய்ய முடியாது. இது அடிக்கடி அவங்களுடைய வேலைப்பொழு, அவங்களுடைய நேரச்சூழல், இதை பொறுத்து அமையக்கூடிய விஷயங்கள் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுங்கிறது. ஆனால் வந்து இந்த பையன் வந்து அவர் சொன்னதான் வந்து ஒரு மனைவிட்ட வந்து ஒரு மனைவியை நெருங்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட்டு கேட்கக்கூடிய சூழலில் அந்த பையன் இருக்கான் அப்படின்னு. அதனால் சீக்கிரம் இது வந்து விவகாரத்தில் தான் போய் முடியும், நீடிக்காது அப்படின்ற மாதிரி தான் என்கிட்ட சொன்னார். அதே தான் நடந்துச்சு. அப்போயே நாகார்ஜுன சரி அவங்க பெரிய ஜுனுனா வந்து ஒரு 200 கோடி ரூபா வந்து ஜீவனாம்சம், அதாவது வாழ்க்கை வாழ்வதற்கு அப்படின்ற மாதிரி. மற்ற சாதாரண குடும்பங்கள் ஜீவனாம்சம்னா ஒரு மாதம் வந்து என்னால் நான் 5000 தர முடியும், 6000 தர முடியுமா. மல்டி மில்லியனரு அப்படிங்கும்போது அவங்க எத்தனை கோடி வேணாலும் கொடுக்கலாம். அப்படிங்கும்போது ஜீவனாம்சம்ன்ற ஒரு பேரில் ஒரு 200 கோடி ரூபா தர்றதுக்கு நாகார்ஜுனா ஒத்துக்கிட்டார். இப்போ அவங்க சட்டப்பட முறைப்படியான விவகாரத்துகளுக்கு உண்டான முடிஞ்சு போச்சுன்னு வைங்க. இப்போ எதுக்குன்னா, இப்போ நீங்கள் கேட்டதுக்கு தான் சொல்ல வரேன். இப்போ சமீபத்தில் கூட அவர் அவனுடைய சோசியல் மீடியாவில் பேசும்போது கணவனுக்கு வந்து துரோகம் பண்ணிட்டீங்க, அதனால தான் அப்படி. இப்போ அந்த பொண்ணுக்கு என்னென்னா அந்த மயோசிட்டிஸ்ன்னு ஒரு அது தோல் அலர்ஜி நோயோ நம்ம சொல்கிறான். திடீர்னு கருப்பாகும், திடீர்னு சேப்பாகும். ஒரு சாதாரண ஒரு 500 வாட்ஸ் பல்புனுடைய ஹீட்டே தாங்க முடியாது, வெயில் தாங்க முடியாது, வெயில் ஒத்துக்கிறாது, நிறம் மாறும், தோல் கலர் மாறும், தடிப்பாக வெடிக்கும் அப்படின்ற ஒரு கண்டிஷனில் தான் இப்போ சமந்தாவனுடைய உடல்நிலை இருக்குது. அதனால தான் இப்போ சினிமா வாய்ப்புகள் சுத்தமாக முடங்கிருச்சு. முடங்கினோன்னு தான் இப்போ என்னன்னா இப்போ அந்த கேள்விக்கு போச்சு, நான் துரோகம்லாம் பண்ணலை அப்படின்ற மாதிரி தான் அது சொல்லுது. அதாவது முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அப்படின்ற ஒரு இது வந்து இன்றைக்கி அந்த பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். அது ஆணுக்கும் பொருந்தும், பெண்ணுக்கும் பொருந்தும். துரோகம்ன்றது நீங்கள் இதை விட என்ன துரோகம் இருக்க முடியும்? சமந்தா பண்ண நாகசைதன்யாவுக்கு சமந்தா பண்ண துரோகத்தை விட பெரிய துரோகம் ஏதாவது இருக்குமா? அதனால் இப்போ வந்து அதுக்கு சினிமா வாய்ப்புகள் முற்றிலும் வந்து இதாகிடுச்சு. அதனுடைய கண்டிஷனு, உடல்நிலை அமைப்பு அப்படி ஆகிப்போச்சு. அதனால் இப்போ 200 கோடி நாகார்ஜுனா கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு வேளை அதுக்கு ஒத்துக்கிடுச்சுன்னு வைங்களேன். இப்போ வந்து இப்போ உங்களுக்கு நாகசைதன்யாவுக்கும் சமந்தாவுக்கும் முறைப்படியான விவகாரத்து கிடைச்சது அப்படின்றப்ப இதுக்கு இப்போ கிடைத்த பிறகு கூட அதே நம்ம அர்ஜுன் தியாகராஜன் வந்து இப்போ மீண்டும் வந்து சமந்தாட்ட அப்ரோச் பண்ணியிருக்காரு. நமக்கு 2வது கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பேச்சுவார்த்தை ஓடிக்கிட்டு இருக்கு. இல்லை சார், இப்போ அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, இதுக்கப்புறம் படங்கள் வந்து தொடர்ச்சியாக நடிக்க மாட்டாங்க முன்னளவுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, மறுபடியும் நாக சைத்தன்யா வந்து மனம் மாறி அந்த மாதிரி மறுபடியும் அவங்களோட இணைய எதுவும் வாய்ப்பு இருக்கா? இல்லை தம்பி, அதாவது என்னென்னா அவங்களுக்கு வந்து தெலுங்கில் வந்து இப்போ அவர் நாகார்ஜுனாவுக்கு வந்து அவருக்கு அமலா 2வது மனைவி, முதல் மனைவி பையன்தான் இவர். இப்போ அவங்களுக்குன்னு சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா? அதாவது நீங்கள் காதுங்காது இப்போ ஒரு நல்ல ஒரு நம்மளை மாதிரி ஒரு சாதாரண குடும்பம், நடுத்தர குடும்பத்தில் ஒரு பிரச்சனை வருது,
அப்படின்னா ஒரு 4 பேர் வீட்டுக்குள்ளே உட்காந்து பெரியவங்களை வந்து உட்கார வச்சு பேசி பொண்டாட்டி பிரச்சனைக்குள்ளே பிரச்சனை வருது அப்படின்னு வைங்களேன். ஒரு 4 பெரியவங்களை உட்காந்து பேச வச்சு அவங்க மூலிமா ஒரு பஞ்சாயத்து பண்ணி, சரி ரைட்டு போங்க நடந்து வச்சு இனிமேல் நடக்க வேண்டியதை பார்ப்போம், நல்லபடியாக வாழ்க்கையை தொடருங்க அப்படின்ற மாதிரி நல்லபடியாக பேசக்கூடிய பெரிய ஆட்கள் இருப்பாங்க. அதுக்குண்டான இப்போ இது பொண்ணு தரப்பும் சரி மாப்பிள்ளை தரப்பும் சரி அதெல்லாம் வந்து நடுத்தர குடும்பத்தில் சாதாரண குடும்பத்தில் இருக்குது. இது என்னென்னா ஒரு பிரபல குடும்பங்களில் வந்து எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு இல்லையா? அப்போ நீங்கள் அவன் ஏன் அந்த பையன் வந்து விவாகரத்துக்கு கேட்குற அளவுக்கு போனான்றது வந்து சமந்தாவால் தானே போனான். அப்போ நாகார்ஜுனா வந்து நினைக்கிறாரு, சரி நம்ம ஆரம்பத்தில் வந்து இதை ஆப்போஸ் பண்ணது ஏன் ஆப்போஸ் பண்ணணுன்றது அப்போ அவருக்கு தெரியுதில்ல. ஏன் இந்த கல்யாணத்தை வந்து நம்ம வேணான்றது தான். இருந்தாலும் மகனுடைய ஆசைக்கு நம்ம ஏன் சம்மதித்தோம் அப்படின்னு அவர் யோசிப்பார் இல்லைங்களா? இனி சேர்ந்து வாழ்கிறதுக்கு அதாவது ஒரு இப்போ தனுஷும் ஐஸ்வர்யாவும் அப்படித்தான். தனுஷ் ஐஸ்வர்யாவுக்கும் அப்படித்தான். அவங்களுக்கு ஆரம்பத்து விரிசல் வந்துச்சு, தனித்தனியாக போனாங்க, பலகட்ட பேச்சுவார்த்தை நடந்துச்சு. ரஜினி தரப்புலேருந்தும் பேசினாங்க, இவர் தரப்புலேருந்து தனுஷ் தரப்புலேருந்தும் பேசினாங்க. எதுவுமே உடன்படலை. ஏன்னா அவங்களுக்கு தனுஷனுடைய இப்போ அவருக்கு சினிமா மார்க்கெட்டுன்னு ஒரு விஷயத்தை வந்து கரெக்டாக போயிட்டுருக்குன்னு வைங்களேன். அப்போ அந்த மாதிரி இடத்துல இப்போ விவாகரத்து வரைக்கும் அவங்க சட்டப்பூர்வமான விவாகரத்துக்காக கோர்ட்டை அணுகிட்டாங்க. நீங்கள் அவ்வளோ பெரிய பெரிய குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் 2 பேரும், 2 பேருமே பிரபலங்கள் தான். இப்போ அவங்களுக்கு கொடுத்தோம். இப்போ அவங்க அக்டோபர் மாதம் கோர்ட்டு வந்து தள்ளி வச்சுருக்கு. இப்போ கோர்ட்டு வந்து எடுத்தடுப்பில் வந்து தீர்ப்பு கொடுத்துறாது இல்லையா? விவாகரத்து மனு போட்டால் விவாகரத்து போங்க அப்படிலாம் சொல்லாத கோர்ட்டு. அதற்கு கால நேரங்கள் கொடுப்பாங்க, கவுன்சிலிங் கொடுப்பாங்க, சில இதுகள்லாம் நடைமுறைகள்லாம் முடிந்த பிறகு தான் வந்து சட்டப்பூர்வ விவாகரத்துன்னு கொடுப்பாங்க. எடுத்தடுப்பில் கொடுக்க மாட்டேன். இப்போ அக்டோபர் தள்ளி வச்சுருக்காங்க. அடுத்து ஒரு கவுன்சிலிங் போகலாம். 1 வருஷம் சட்டப்பூர்வமாக ஆகிறதுக்கு 1 வருஷம் ஆகுன்னு வைங்க. ஆனால் விரிசலாகி போனதானே. ஏன்னா அந்த ரஜினி குடும்பத்து விரிசல், ஐஸ்வர்யா தனுஷ் விரிசல் வந்து ஒட்டு வைக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி நடந்தது. எந்த முயற்சியும் பலிக்கலை. அதனால் அந்த மாதிரி நாக சைதன்யாவுக்கும் சமந்தாவுக்கும் இனிமேல் வாய்ப்புன்றது எந்த அளவுக்கு சட்டப்பூர்வமாக ஆயிடுச்சு அப்படிங்கும்போது வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அந்த ஒரு 200 கோடி நாகார்ஜுனா கொடுத்தாருன்னா அதை வாங்கி வச்சுக்கிட்டு இப்போயாவது ஹைதராபாத்தில் மற்ற கோவாவில் அதுக்கெல்லாம் வந்து சம்பந்தாவுக்கு நிறைய இடங்களில் சொத்துலாம் இருக்குது. சொத்து பத்துக்கெல்லாம் வந்து நல்லா வளர்ச்சி சேர்த்து வச்சுருக்கு. அதெல்லாம் பாதுகாப்பாக சொத்து இருக்குது. சென்னையில் இருக்க சொத்து இருக்குது. அதனால தான் இப்போ வந்து தியாகராஜ பையன் அர்ஜுன் தியாகராஜன் வந்து மீண்டும் வந்து அப்ரோச் பட்டிருக்கார். அவரும் கல்யாணம் ஆனவர் தான், என்னன்னு தெரியல. அதனால் இப்போ சமந்தாவுக்கு 200 கோடி கிடச்சிதுன்னா அது வேணாம்னா இருக்குது. அதனால் பிரிந்தவர்கள் கூடுறதில் நமக்கு சந்தோஷம்தான். ஆனால் கூடக்கூடிய எந்த எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் அவங்க ஏற்படுத்திக்கிற மாட்டாங்க. பிரபலங்களுக்குரிய பிரச்சனையே தான். கூடுவதற்கு சேருவதற்கு நல்லா வாழ்வதற்குரிய எந்த சந்தர்ப்பத்தையும் அவங்க வந்து அதை ஏற்றுக்கிற மாட்டாங்க, அதை ஏற்றுக்கிறவும் மாட்டாங்க. அதை ஏற்படக்கூடிய சூழலையும் அவங்க விரும்ப மாட்டாங்க. அது மேலும் 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 அப்படியே விரிசல் போய் நீ வேற நான் வேற அந்த கண்டிஷனில் தான் வந்து நிற்கும். கண்டிப்பாக சார், தொடர்ந்து பேசுவோம். பல தகவல்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி.